Hello friends, welcome to MS DOS Tamil tutorial part 7. நான் சீனு. இந்த கிளாஸில் பார்த்தோன்னா ஒரு ஃபைல்ஸை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு பார்த்தோன்னா இந்த சீனு அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார சீனு, அதாவது இந்த இதோட நேம் நான் மாற்றிடுறேன், sample 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அதாவது சீனுன்ற அந்த டைரக்டரிக்குள்ளார sample1 அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை எப்படி நம்ம காப்பி நார்மலாக நம்ம காப்பி பண்ணோம்னா அதாவது ரைட் கிளிக் கொடுத்து காப்பி பண்ணிடுவோம், இல்லை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். அது வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி பண்ணுறான் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருக்கிற டைரக்டரிக்கு போகணும். பார்த்தோன்னா நான் F டைரக்டரிக்கு போயிட்டேன். அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துக்கோங்க அது எந்த டைரக்டரியில் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா F டைரக்டரி தான் இருக்குங்களா, F டைரக்டரி அப்படின்ட்டு. F டைரக்டரிக்குள்ளார எந்த டைரக்டரியில் F ட்ரைவ்க்குள்ளார எந்த டைரக்டரியில் நம்மளோட ஃபைல் இருக்குது அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரில அப்படின்னா DIR கிளிக் கொடுத்தீங்கன்னா தெரியும், அதாவது அது ஏற்கனவே இருக்கிறத பார்க்குறதுக்கு. CD sample அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ சாம்பிளுக்குள்ளார போயிட்டேன். இப்போ இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா CD சாம்பிளுக்குள்ளார எந்த ஃபைலும் இல்லை அப்படின்ட்டு காட்டுது. ஏன்னா நம்ம சாம்பிளுக்குள்ளார எந்த ஃபைலும் வச்சுட்டு இல்லை, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் 0 ஃபைல்ஸ் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் இந்த சாம்பிளை விட்டு வெளியே போகிறேன். டபுள் டாட் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு F ட்ரைவையும் விட்டு வெளியே வந்துடும். அதாவது ஒரு 2-3 டைரக்டரி நீங்கள் ஒட்டுக்க உள்ளார போயிருக்கீங்க, அதாவது சாம்பிள் அதுக்குள்ளார இன்னொரு டைரக்டரி அப்படி உள்ளார போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி அது ப்ரீவியஸாக வந்துடும். ஓகேங்களா, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் F டைரக்டரி வந்துட்டேன். CD போட்டு சீனு அப்படின்ற ஒரு டைரக்டரிக்குள்ளார போகிறேன். இங்கே பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்டரின்றதை நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்றதுனால தான் டைரக்டரின்னு என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு நோட்ஸாக கொடுத்துருந்தேன். இப்போது நான் சீனுன்ற டைரக்டரிக்குள்ளார போயிட்டேன். இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா sample1 அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது. இது வந்து நான் எப்படி காப்பி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம இந்த டுட்டோரியலோட முக்கியமான பகுதிக்கு வரோம். அதாவது காப்பி அப்படின்றது என்னென்னா COPY, காப்பி அப்படின்ற டைரெக்டாக காப்பின்னு போட்டு எந்த ஃபைலை காப்பி பண்ணணும் அப்படின்றத நம்ம எழுதிடுங்க. sample1 டாட் அதோட எக்ஸ்டென்ஷன் நேமோட சேர்த்து எழுதணும், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதே மாதிரி நம்ம எழுதிடணும். காப்பி sample.1 அப்படின்றத எழுதிட்டீங்க. இப்போ அடுத்தது பார்த்தோன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்தது வந்து நம்ம எந்த இடத்துல வேணும் அப்படின்றதையும் நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது F ட்ரைவில் சாம்பிள் அப்படின்ற ஒரு டைரக்டரிக்குள்ளார வேணும் அப்படின்றத நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த sample.txt அப்படின்றது இந்த சாம்பிளோட டைரக்டரிக்குள்ளார போகணும் அப்படின்றது தான். நான் ஏற்கனவே இங்கே மேலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தேன், அதாவது சாம்பிளில் எந்த ஃபைலும் இல்லை அப்படின்ட்டு. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். காப்பி sample .text அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிடுறேன். அது வந்து நான் இப்போ வந்து F கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து காப்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது the file cannot be copied on itself அப்படின்ட்டு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்மளோட ஃபைல் வந்து வெளியில், அதாவது இந்த டைரக்டரிக்குள்ளாரே காப்பி பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு அர்த்தம். நான் வந்து இங்கே கொடுக்கும்போது ஏன் வரல அப்படின்னா நம்மளோட ஃபைல் வந்து அதே டைரக்டரியில், அதாவது சொல்லப்போனால் F ட்ரைவ்லேயே நம்ம கொடுக்குறதுனால தான் அது காப்பி ஆகலை. இப்போ வந்து பாருங்கள், நான் அதே ஃபைலை நான் காப்பி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டைரக்டரியில் sample1 அப்படின்றது இருக்குது. நான் காப்பி கொடுக்குறேன். sample1.text அப்படின்றது காப்பி ஆகிட்டு எந்த டைரக்டரி எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறேன் ஒரு டைமு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இதாகும். பார்த்தீங்கன்னா இந்த G ட்ரைவ்க்குள்ளார எதுவுமே எந்த ஒரு ஃபைலும் இல்லை, வெறும் ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த ஃபைலை இங்கே வர வைக்கிறேன் பாருங்கள். G அப்படின்னு போட்டு நீங்கள் கோலம் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும் 1 ஃபைல் இஸ் காப்பீடு அப்படின்ட்டு.
இங்கே வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாங்கள் ஏற்கனவே மேலே ஷோ பண்ண மாதிரி, அதாவது காப்பி பண்ணிட்டு நம்மளோட ஃபைலை வந்து நம்ம இருக்கிற ட்ரைவ்லேயே காப்பி பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெகனைஸ்டு டிவைஸ் அப்படின்னு வந்துடும். இல்லைன்னா அதுக்கு பேர் ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் வர கிளாஸில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து காப்பி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு டைம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ஃபோல்டர் மட்டும்தான் இருந்துச்சு. ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ sample1 வந்து வந்துருச்சு. இதை நான் வந்து மவுஸ் கிளிக் பண்ணி டைரெக்டாக உங்களுக்கு காப்பி பண்ணிட்டேன். இல்லை நான் கமாண்ட் ப்ரோமோட்லேயே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஜி ட்ரைவ்க்கு போயிருங்க. இப்போ வந்து இந்த ஜி ட்ரைவில் இருக்கும், அதோட டைரக்டரியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் அதாவது ஃபோல்டர்ஸ் நேமெல்லாம் டைரக்டரி அப்படின்னு வந்துடுச்சு. ஃபைல் மட்டும் அந்த எக்ஸ்டென்ஷன் நேமோட சேர்ந்து வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணுறோம். வர கிளாஸ்லாம் ஃபைல் எப்படி டிலீட் பண்ணுறது, எப்படி ஓவர்ரைட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.